கோவம் வருதுல்ல? இப்படி சொன்னதுக்கே உனக்கு கோவம் வருதுல்ல? இப்ப எங்க அம்மா என் கூட இல்லடா. நான் முளகாரா மாறிடுவேன். காலி கட்டியே காசு பாக்குறியா? ஏய் பணத்தை குடுறா. பத்திர காலி கட்டியே பணம் கேக்குறியா? பேசுவீங்க, இது சரிப்பட்டு வராது. பேசாம நீங்க கோர்ட்டுக்கே போங்க. மன்னிச்சிருக்கனே, தெரியாம தவறு பண்ணிட்டேனே நானு. மன்னிப்பு கேக்குறியா? பாக்குறீங்க, அத சொல்லுங்க. சரி மேடம், 25 லட்சம் கொடுக்க சொல்லுங்க. சிங்கிள் டீ குடிக்க வைக்கலாம டீ கடை முன்னால போய் குரங்கு பட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். 2000 வேணுமா? 2000 மேடம் என்ன மேடம் இவர் 25 லட்சம் கேட்டு இருக்காரு? ஏங்க அமைதியா இருங்க. காசு காசு நீ எப்ப காசா கேக்குற? சரிண்ணே, காசு வேணாம், கூகுள் பே பண்ணி விடுங்க. கூகுள் பேல மட்டும் என்ன காசு எல்லாம் வேற என்ன வருதா? எதுக்கு இவ்வளவு? அமைதியா இரு. ச்சே, எப்படி இருந்த மனுஷங்க. சரி மேடம், 15 லட்சம் கொடுக்க சொல்லுங்க, நான் வாபஸ் வாங்கிடுறேன். 40 ரூபா. 50 ரூபாயா? 40 ரூபாய்க்கே நெஞ்சு இல்லையா கை? என்னண்ணே 40 ரூபாய்க்கு? அதுக்கே நான் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணணும். எங்களால எப்படி மேடம் இவ்வளவு கொடுக்க முடியும்? கொஞ்சம் மனசு இறங்க சொல்லுங்க மேடம். ஏதாவது செய்கிறேன் மன்னா. செய்கிறேனடா அமைச்சரே. இவனை சங்கிலியால் கட்டி அந்த மேடையில் படுக்க வைங்க. எங்க பொண்டாட்டி புள்ள முகத்தை பாக்குறதுக்கு திரும்ப வந்து சேர்ந்துருமான்ற பயத்தோட தான் மேடம் போவோம். நாங்கெல்லாம் அந்த காலத்துல உங்க அப்பாவும் நாங்களாம் அவ்வளவு கஷ்டப்பட்டோம். அந்த காலத்துல நாங்க இருந்த மாதிரியா இருக்கீங்க? தம் குடும்பத்தை காப்பாத்தணுமேன்ற பயத்துல தான் மேடம் ஒரு டிரைவர் ராத்திரி பகல்னு பார்க்காம கார் ஓட்டுறான். உன்ன மாதிரி ஒருத்தன் டிப்ரெஷன் பண்ணிக்கிட்டே இருந்தானே. அட்வைஸா பண்றான் டார்ச்சர் பண்றான். கொஞ்சம் மனசு இறங்குங்க. என் அம்மா உயிருக்கு பேரம் பேசுறா எப்படி மேடம்? அவராலையும் முடியணும் இல்லைங்களா? மாமா அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. எல்லாருடைய பிரச்சனையிலையும் பங்கெடுத்துக்குவாரு. அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதர். 5 லட்சம்னா உடனே எப்படி மேடம்? 1 மாசம் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ள கொடுத்தா நான் இப்படியே விட்டுறேன். நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தேன். கிரிக்கெட் வந்து என் வாழ்க்கையை சுனாமி மாதிரி அடிச்சிட்டு போயிருச்சு. பயப்படாதப்பா, இனிமே நான் டேப்லெட் போட்டுக்க மாட்டேன். அதான் நீ வந்துட்டல்ல. இதே வேலையாத்தான் அலையிறீங்களாடா? வேற எங்களுக்கு என்ன சார் வேலை? இது ஒண்ணுதானே வேலை எங்களுக்கு. சென்னையில தெரு தெரியுறீங்க. ஆமா.